ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் காரக்குழம்பு மீன் குழம்பு விட டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயோடைய பிசுபிசுப்பு தன்மை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வெண்டைக்காய் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயம் 4 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கலர் மாறாமல் இருக்க வெங்காயத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணுறோம். இது கூட நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் எல்லா காரக்குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரக்குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட்டில் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சின்ன வெங்காயம், ஆயில், நம்ம யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும். எப்போவுமே காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஆட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணி தான் இந்த காரக்குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள். இப்போ நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இந்த மிளகாய்த்தூள்லேயே எல்லா மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் குழம்புக்குன்னு தனியாக எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய்த்தூள் ப்ரிப்பரேஷன் வீடியோ நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு புளி கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணியிருக்கிற புளி தண்ணி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் குழம்புல ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, திக்காயிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த காரக்குழம்பு மீன் குழம்பை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.